நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, உன் ஆசையை நீ கொண்டு வாக்கன்னா, அதையெல்லாம் நான் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லும். இப்போ லேசாக ஆசைப்பட்டதுக்கே இந்த கடையெல்லாம் உங்கள் கண்ணில் காமிக்குதுன்னா, நான் ரொம்ப தீவிரமாக அதுக்கும் உங்கள் மைண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யுவர் மைண்ட் மீன்ஸ் இட் இஸ் பாஸ்ட். இட் இஸ் நத்திங் டு டூ வித் த ப்ரெசன்ட். சரிங்களா? ஸோ மனதிலிருந்து அது வராது, மனதுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அது வரும். இதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டின்னு பேர். எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசைஞானி இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு பெரிய பெயிண்டர் பிகாசோவாக இருக்கட்டும், இல்லை எம்எஃப் ஹுசைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆத்லெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ராக் ஸ்டாராக இருக்கட்டும், எந்த துறையில் யார் இருந்தாலும் இப்படித்தான் அந்த உச்சத்துக்கு வந்தார்கள். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா, அதாவது க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு இதுதான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஐ வாண்ட் டு பிகம் அ கிரியேட்டர், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், கிரிக்கெட்டராக இருக்கணும், நான் வந்து ஐ ஷுட் பி யூனிக் கிரிக்கெட் பிளேயரு, ஒரு மியூசிஷியன், ஒரு பெயிண்டிங், ஒரு பாடகர், அல்லது ஒரு தொழில் நடத்தக்கூடிய விஷயத்தில் நான் ரொம்ப க்ரியேட்டிவான ஃபுட்டு நான் வந்து கொடுக்கணும், ஒரு ட்ரெஸ் டிசைனரு, ஒரு ராக் ஸ்டாரு, எனி ஃபீல்டில் ஒரு க்ரியேட்டராக நீங்கள் இருக்கணும். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த புது விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் அதை அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லையா? அப்போது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து எப்போ பிரமாதமாக இருக்கும், அதே சமயத்தில் உலகத்துக்கே அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி எப்போ இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு சூட்சமங்க. ஃபஸ்ட்டு நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, க்ரியேட்டிவிட்டி டசன்ட் கம் ஃப்ரம் அஸ். எனக்குள்ளே இருந்து நான் வந்து க்ரியேட் பண்ணவே முடியாது. எனக்குள்ளே இருக்கிற பாஸ்ட் நாலெட்ஜை வச்சு என்னால் க்ரியேட்டே பண்ண முடியாது. இப்போ என் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. என் மைண்டில் இது வரைக்கும் நான் ஏதோ ஒரு துறையில் இருக்கேன். நான் பாடகராக இருக்கேன், இல்லை டான்ஸராக இருக்கேன், அல்லது ஒரு மியூசிஷியனாக இருக்கேன், அல்லது ஒரு ட்ரெஸ் டிசைனராக இருக்கேன், இல்லை ஒரு ராக் ஸ்டாராக இருக்கேன், இல்லை ஒரு கிரிக்கெட்டராக இருக்கேன், அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்கேன். எந்த துறையாக இருந்தாலும் இப்போ என் மைண்டில் இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் ஒரு விஷயம் உள்ளே புரிஞ்சு வச்சுருப்பேன். இதை எல்லாத்தையும் வச்சு இப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. ஏன்னா இது என்னோடய மைண்டில் இருக்கிற பாஸ்ட் இன்க்ரீடியன்ஸை வச்சு மசாலா போட்டு நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு பேர் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. இது சக்ஸஸ் ஆகும், இது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த காம்பினேஷனில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணும்போது வரும். ஆனால் க்ரியேட்டிவிட்டிங்கிறது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அதுக்கும் உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம்? அதுக்கும் உங்கள் மைண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யுவர் மைண்ட் மீன்ஸ் இட் இஸ் பாஸ்ட். இட் இஸ் நத்திங் டு டூ வித் த ப்ரெசன்ட். சரிங்களா? ஸோ மனதிலிருந்து அது வராது, மனதுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அது வரும். இதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவிட்டின்னு பேர். அப்போ என் மைண்டிலேருந்து வரல அப்படின்னா மனதுக்கு அப்பாற்பட்ட நிலையிலேருந்து அது வரும் அப்படின்னா அது எங்கேருந்து குருஜி வரும்? எங்கேருந்து வரும்னா கிரியேட்டர்கிட்ட இருந்தே வருங்க. யார் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைத்தானோ அவனிடத்திலிருந்து அது நேரடியாக எந்த ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அதை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அதை நமக்கு கொடுத்துரும். அதுக்கும் உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கேருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ரெடிபிளாக இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத விஷயமா இருக்கும். அதுதான் ரியல் கிரியேஷன். அது வந்து புதுசாக அந்த மொமெண்ட்டில் தான் அது கிடைக்கும். அது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அது உலக மக்கள் அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கரெக்டான பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனநிலை சரியான நிலையில் இருந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும். இது சாத்தியமா? இன்றைக்கி சிகரத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும்
இப்படித்தான் சிகரத்தை தொற்றுக்கிறாங்க. எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இசைஞானி இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு பெரிய பெயிண்டர் பிகாசோவாக இருக்கட்டும், இல்லை எம்எஃப் ஹுசைனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆத்லெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ராக் ஸ்டாராக இருக்கட்டும், எந்த துறையில் யார் இருந்தாலும் இப்படித்தான் அந்த உச்சத்துக்கு வந்தார்கள். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா, இது எப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் ஒரு 25 மெஷின் இருக்குது, கிளைண்ட் மெஷின் இருக்குது. ஓகே, இந்த 25 கம்ப்யூட்டர் கிளைண்ட் மெஷினும் ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சர்வரில் தான் இது எல்லா மிஷினும் கனெக்ட் ஆகிருக்கு. அங்கே ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டிபிஎன்னு சொல்லுவோம், அவர் அங்கே உட்காந்துருக்கார். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மிஷினில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, இது உங்களோட மிஷின் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், சரிங்களா? இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 25 மிஷினில் இண்டிவிஜுவலாக உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்களோட மிஷினில் இருக்கிற டேட்டா, அதுக்குள்ளே இருக்கிற மேனிப்புலேஷன், நீங்கள் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணீங்களோ அது எல்லா கண்டென்ட்டும் அதுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த 25 பேரோட விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உங்களோட இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் சர்வரில் அந்த டேட்டாபேஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த ரூமில் இருக்கிற 25 மெஷினுக்குள்ளே இருக்கிற அத்தனை டேட்டாவும் அவர் கையில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறான், அவனோட லைக்ஸு டிஸ்லைக்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். இப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்துக்கிட்டு இந்த சர்வரை அக்சஸ் பண்ணவே முடியாது டெக்னிக்கலாக. ஆனால் இப்போ உலக மக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த 800 கோடி மக்கள் இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 800 கோடி மக்களும் நம்ம மனதில் சில லேயர்ஸ் இருக்குங்க, மைண்டில். அதில் ஒரு குறிப்பிட்ட லேயர், அதாவது கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். இதை பற்றி ரொம்ப விரிவாக என்னோடய வகுப்பில் நான் பேசுவேன். அந்த கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் மெஷினில் இருப்பீங்க. when you move to subconscious or unconscious லெவலுக்கு நீங்கள் நகரும்போது சர்வரில் கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய இந்த 800 கோடி மக்களோட டேட்டாவை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிரும். இதுதான் பிரபஞ்ச சக்தின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக நான் சொல்லணும்னா சர்வர் அக்சஸ் கிடச்சிரும். இப்போது நான் ஒரு பாடகராக இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் பாட்டை பற்றி கேட்குறேன், இறைவா எனக்கு இந்த பாட்டை பற்றி எனக்கு தீவிரமாக நான் நல்ல பாட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பிரபஞ்சத்தோட சட்டங்க, இது மாற்ற யாராலும் முடியாது, சரிங்களா? பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. அப்போ நான் தீவிரமாக அதை கேட்டுட்டு நான் உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த நேரத்தில் நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் சர்வரில் போய் கேட்கும். அந்த அண்ட சராசரத்தில் அந்த கிரியேட்டர்கிட்ட போய் அவர் உடனே அங்கேருந்து சர்வர்லேருந்து பார்த்து சொல்லுவார், கண்ணா நீ இப்படி ஒரு டியூனை போட்ட அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோடிக்கணக்கான மக்களோட விருப்பம்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீ இந்த டியூனை போடு, அந்த டியூன் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் சர்வர்லேருந்து உங்களுக்கு வரும். அந்த சர்வர்னு நான் சொல்கிறது கிரியேட்டர். அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் மைண்ட்லேருந்து வரவே கூடாது. இது பாஸ்ட் டேட்டா, கிளைண்ட் மெஷின். இப்போ சர்வர்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அதை அப்படியே நீங்கள் டியூனாக போட்டு வெளியில் கொடுத்தீங்கன்னா உலகமே ரசிக்கும், பெரிய லெவலில் இந்த பாட்டு ஹிட் ஆகிடும். சார், இப்படித்தான் ஒரு இசையமைப்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இது அவங்க பண்ணலை, ஆக்சுவலாக அது இறை சக்தின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சர்வர்னு சொல்கிறேன். அதனால தான் ஏஆர் ரஹ்மான் அந்த ஆஸ்கார் அவார்டை வாங்கும்போது அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொன்னார். கண்ணா எனக்கு இந்த அவார்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த பாட்டை நான் போட்டதுக்காக நீ ஆஸ்கார் கொடுக்குறீங்க, இந்த அவார்டை நான் வாங்கலை, இது எனக்கு இந்த பெருமையே கிடையாது, இந்த பாட்டை நான் போடவும் இல்லை, போட்டவன் அங்கே இருக்கான், அவன் கொடுத்ததை நான் அப்படியே வாமிட் எடுத்து உங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், அது ஹிட் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த புகழ் எல்லாமே அவனுக்கு தான் சரி. இது உணர்ந்து சொன்ன வார்த்தை, இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, பெரிய மகான்ங்க. இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட அத்தனை மனிதர்களும் இந்த கிரியேட்டிவிட்டிக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னா சர்வர் அக்சஸ்னால தான் வந்தாங்க, இறை சக்தினால தான் இது செய்ய முடியும். இதுக்கு
பலவிதமான டெக்னிக் இருக்குது. ஏன் நான் அந்த க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே போகலை? இதுதாங்க உண்மையான க்ரியேட்டிவிட்டி. இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று அழைக்கிறோம். இதுதான் ஆன்மீகம் என்று அழைக்கிறோம். இது வந்து மனம் தாண்டிய ஒரு நிலை. இந்த நிலையில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்போ அதில் தீவிரமாக இருந்தீங்களோ டக்குன்னு உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த அக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா? ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது வந்து இப்போ ஒரு இயற்கை எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் ஆண்கள் இருக்கீங்க, பெண்கள் இருக்கீங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பெண்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பெண்களும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற நிறைய லேடிஸ் இருப்பீங்க, அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விடுற லேடிஸாகவும் நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ லேடிஸு ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போது உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் பிள்ளைங்களை கொண்டு ஒரே ரூட்டில் ஒரு 10 வருஷமாக நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஒரே ரூட்டில் போகிறீங்க லேடிஸ் எல்லாமே. அப்போ அந்த ரூட்டில் போகும்போது புதுசாக ஒரு பட்டிக் ஷாப் ஒருத்தன், லேடிஸ்க்கான பட்டிக் ஷாப் ஒருத்தன் ஓப்பன் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனிங் ஷார்ட்லின்னு போட்டு ஒரு போர்டு பார்க்குறீங்க. இந்த கடை உங்கள் கண்ணிலேருந்து மிஸ் ஆகுமா? பதில் எனக்கு காதில் விழுது, மிஸ்ஸே ஆகாது இல்லையா? இப்போது அதே ரூட்டில் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பு, ஓகே, பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான காஸ்மெட்டிக் ஷாப்பு, மேக்கப் கிட்டு, அதை பற்றின ஒரு கடை புதுசாக ஒருத்தன் ஜப்பான்லேருந்து திறக்கிறான். அந்த கடை உங்கள் கண்ணில் மிஸ் ஆகும்? மிஸ்ஸே ஆகாதுங்க. அந்த கண்ணில் அந்த கடையை பார்க்காம நீங்கள் போகவே முடியாது. ஓகே, மூணாவது ஒரு விஷயம். இப்போ அந்த ரோட்டில் புதுசாக ஒரு ஜுவல்லரி ஒரு ஷாப் திறக்கிறான். ஃபாரின்லேருந்து லேட்டஸ்ட் டிசைன்ஸ், நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிசைன், அதையெல்லாம் வச்சுட்டு திறக்கிறான். இந்த கடை நம்ம கடையில் மிஸ் ஆகும்? மிஸ்ஸே ஆகாதுங்க. இந்த 3 கடையும் பிரதானமாக உங்கள் கண்ணில் வந்து அதுவே வந்து உங்கள் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சு. இப்போ இதே உங்கள் வீட்டில் இருக்கிற ஜென்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவங்களும் அதே ரூட்டில் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, வர்றாங்க. அவங்க கண்ணில் இந்த பட்டிக் ஷாப் கண்ணுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காஸ்மெட்டிக் ஷாப் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஜுவல்லரி ஷாப் கட்டாயம் தெரியாது, சத்தியமாக தெரியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், 2 பேரும் ஹியூமன் பீயிங்ஸு. ஒரு பெண்ணுக்கு தனக்கு எது விருப்பமோ அதை மட்டுமே கண்ணில் தெரியுது. ஆணுக்கு அந்த 3 கடை மேலே விருப்பம் இல்லை. அவருக்கு அந்த டிசைர் இல்லை. அந்த பட்டிக் ஷாப்லேயும் டிசைர் இல்லை, காஸ்மெட்டிக் ஷாப்பில் டிசைர் இல்லை, நகைக்கடையில் சத்தியமாக டிசைர் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வேலை, கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, உன் ஆசையை நீ கொண்டு வாக்கன்னா அதையெல்லாம் நான் கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லும். இப்போ லேசாக ஆசைப்பட்டதுக்கே இந்த கடையெல்லாம் உங்கள் கண்ணில் காமிக்குதுன்னா, நான் ரொம்ப தீவிரமாக நான் அதுக்குள்ளேயே நான் போனேன்னா, அந்த கடைக்குள்ளே இருக்கிற அத்தனை டெக்னாலஜி, அந்த நகைக்கடை, அவன் நகை எப்படி செய்கிறான், அந்த நகை என்ன, அது என்ன மெட்டலில் செஞ்சுருக்கு, அதில் எத்தனை மாற்று இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது தானாக உங்களுக்குள்ளே வரும். இது இயற்கையோட சட்டங்க. எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். இதைத்தான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னார். நீ எதை விரும்புகிறாயோ அதை மட்டுமே பார்ப்பாய்ன்னு சொன்னார். அதை தாண்டி இன்னொரு வார்த்தை சொன்னார், நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு சொன்னார். அப்போது உங்களுடைய டிசையர் தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா யூ வில் பிகம் அ கிரியேட்டிவ் பர்சன். த மொமெண்ட் யூ பிகம் அ கிரியேட்டிவ் பர்சன், எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இது நீங்கள் அடுத்தவனை பார்க்க தேவையே இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்து வரணும்னு அவசியமே இல்லை. இது மனதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கான ஒரு ரகசியத்தை உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சீக்ரெட் ஐ ஹவ் ரிவீல்டு. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, இதை டெக்னிக்கலாக எப்படி உள்ளே போகிறது, அதுக்குண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் வகுப்பில் நாம் சொல்லித்தருவோம். நீங்கள் உங்களால் போக முடிஞ்சதுன்னா you are the king in whatever field you are. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.